ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் நம்ம பிரபா சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு முடியலங்க. எடுத்தோடனே சோக கடலில் ஏமா நீ உட்காந்துருக்க, வாமா நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட போனால் வேணாம்ப்பா துக்கம் தொண்டை அடைக்குது, கொஞ்ச நேரம் இருப்பான்ட்டாங்க. கடைசியில் நான் போய் வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வெளியே கிளம்பி போயிட்டாங்க. சரி, என் பொண்ணு கஷ்டப்படுறத பார்க்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாலும் சரி வெளியே போயிட்டு விட்டோம், அவளுக்கு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாரு. அனுப்பி வச்சவர் சும்மாவாக இருக்காரு, டைம் பார்த்துக்கிட்டே இருக்குது. எப்போ பொண்ணு வருவா அப்படின்னு டைம் பார்த்துட்டே இருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நம்ம சகுனி சித்திரை பார்க்குற வேலை இருக்கே, அதாவது சீப்பு ஒளிய வச்சுட்டா கல்யாணம் நின்றுன்னு சொல்லுவாங்களே, அந்த கதை தாங்க இந்தம்மா பார்த்த வேலை இருக்குது. ரூமை பூட்டிட்டு மேலே போய் நின்று ஒரு கோடீஸ்வரி வந்து என் ரூம்குள்ளே போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம கோடீஸ்வரி உன் சாவியெல்லாம் யாருக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஹேர் பின்னை வச்சு ஒரு ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஹாயாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. இது தெரியல நம்ம சகுனி சித்திராவுக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரூமை திறந்து பார்த்தா குத்தாட்டம் போட்டுருக்காங்க நம்ம கோடீஸ்வரி. கடைசியில் பார்த்தா என்னடி பண்ண இப்படி திறந்தேன்னு சொல்லி கேள்வி கேட்க, எனக்கெல்லாம் எதுக்கு சம்மந்தியமாக கீழாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர கேப்பில் ஃபோன் எடுத்துட்டாங்க, கோடீஸ்வரியோட ஃபோனை. அதில் பார்த்தா இவர் அங்கிட்டு யார் பேசுறதுன்னு தெரியாமல் உண்மையை உளர பார்த்தாரு. கடைசியில் நம்ம கோடீஸ்வரி வந்து காப்பாற்றிட்டாங்க. ஒரு வழியாக பிரபாவை பற்றி சொல்லாமல் இருந்தாங்களே, அது வரையும் சந்தோஷம். இவங்க ஓவராக யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஓவராக யோசிக்காதமா மூளை கலண்டு மூளையில் விழுந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம மதன் என்ன பண்ணுறாருனா, நீ வந்துட்டு எனக்கு அமௌண்ட்டு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு மிரட்டுறதுக்காக கௌதமுக்கு கால் பண்ணார். எடுத்தது ஐஸ்வர்யா. இங்கிட்ட ஒரு வழியாக சமாளிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஐயோ இவன் இது கால் பண்ணான்னு சொல்லி கேட்டால், நீ எனக்கு அமௌண்ட்டு கொடுக்கணும்னு மிரட்டுறாரு.